நெல்லையில் நள்ளிரவில் டீ குடிக்கச் சென்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உயிரிழந்த இளைஞர் மீது கொலை முயற்சி வழக்கு நிலுவையில் இருப்பதால் பழிக்கு பழி வாங்க கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் நெல்லை மாநகர் மற்றும் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 34 கொலைகள் நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். விவரங்கள். நெல்லையில் நேற்று நெல்லை சந்திப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தேநீர் கடையில் டீ குடிக்க வந்திருந்த ஒரு இளைஞர் வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து காவல்துறையினர் நள்ளிரவு விசாரணை நடத்திய போது அங்கு பதிவான சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் விசாரணையில் 3 பேர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டு தெரிய வந்தது. அதாவது அந்த கொல்லப்பட்ட ஆனந்த் என்ற வெங்கடேஷ் அந்த இளைஞரை கொலை செய்தது 3 பேர் என்பது தெரிய வந்தது. அந்த 3 பேர் யார், எதற்காக கொலை செய்தார்கள் என்று காவல்துறை தீவிர விசாரணை நடத்தினர். இந்த தீவிர விசாரணையில் கிடைத்த பலனில் தனிப்படை அமைக்கப்பட்டு மாநகர காவல் துணை ஆணையர் இதற்காக ஒரு தனிப்படை அமைத்திருந்தார். அந்த தனிப்படையின் தீவிர தேடுதல் வேட்டையில் தற்பொழுது அவர் விடை கிடைத்திருக்கிறது. அதாவது வெங்கடேஷ் என்ற ஆனந்த் என்ற அந்த தண்ணீர் கேன் போடும் இளைஞரை நள்ளிரவில் வெற்றி கொண்ட சம்பவம் என்பது படிக்கு படியாக நடைபெற்றிருக்கிறது. அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு சக்தி என்ற இளைஞரை நேற்று கொலை செய்யப்பட்ட வெங்கடேஷ் என்ற இளைஞர் கொலை செய்ய முயற்சித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவரது நண்பர்கள், அதாவது இசைக்கு ராஜா மற்றும் 2 சிறுவர்கள் இணைந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதில் 2 சிறுவர்களை, பள்ளியில் படிக்கக்கூடிய 2 சிறுவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். இசைக்கு ராஜாவை தற்போது காவல்துறையினர் தேடுகிறார். இசைக்கு ராஜா அரசு போட்டித் தேர்வுக்காக தனியார் அகாடமி படித்து வருகிறார் என்று தெரிய வந்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.